வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேன வழிகாட்டுதலின் அடிப்படையில் வழக்குகளை விரைவுபடுத்துவதற்கான புதிய திருத்தப்பட்ட அமைப்பு அறிமுகம். கொழும்பு துறைமுக நகரில் முதலீடு செய்யும் வணிகங்களுக்கு வழங்கப்படும் வரி விலக்கு மற்றும் சலுகைகளின் கால வரம்பு தொடர்பான புதிய வர்த்தமானி. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணை ரத்து. அரசின் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளில் அச்சத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கியுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். பிரதம நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேனவின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் வழக்குகளை விரிவுபடுத்துவதற்கான புதிய திருத்தப்பட்ட அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதன்படி கொழும்பில் செயல்படும் 15 மேல் நீதிமன்றங்கள் தனித்தனி பிரிவுகளின் வழக்குகளை விசாரிக்கும் வகையில் பிரிக்கப்பட்டுள்ளன என்று ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. அதில் ஒரு மேல் நீதிமன்றம் முழுமையாக லஞ்ச ஊழல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும், 9 நீதிமன்றங்கள் குற்றவியல் வழக்குகளை கையாளும், 3 நீதிமன்றங்கள் வணிக மற்றும் சிவில் வழக்குகளை விசாரிக்கும், மேலும் மேன்முறையீடுகள், திருத்த மனுக்கள் மற்றும் நீதி பேராணை மனுக்களை விசாரிக்க தனி நீதிபதி நியமிக்கப்பட உள்ளார். அதேபோல் பிணை மனுக்கள், சிறப்பு கோரிக்கைகள், சொத்து முடக்கல் தொடர்பான வழக்குகள், போதைப்பொருள் வைத்திருத்தல், நிதி மற்றும் ஆவண மோசடிகள், கொலைகள், பாரதூர குற்றங்கள் மற்றும் ஹெரோயின் தொடர்பான குற்றவியல் வழக்குகள் என்று அனைத்தும் தனித்தனி நீதிபதிகளால் விசாரிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் மொத்தம் 32 மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சமீபத்தில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்தின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி நிதி அமைச்சரகமாகவும் ஜனாதிபதியாகவும் உள்ள அனுருகுமார திசாநாயக்க கொழும்பு துறைமுக நகரில் முதலீடு செய்யும் வணிகங்களுக்கு வழங்கும் வரி விலக்கு மற்றும் சலுகைகளின் கால வரம்பு தொடர்பான புதிய வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார். இந்த திருத்தம் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த முதன்மை வணிகங்கள் மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டாம் நிலை வணிகங்கள் ஆகிய இரு பிரிவுகளுக்கும் பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது 2023 ஆகஸ்டில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியின் இறுதி விதிமுறைகளில் வழங்கப்பட்ட சலுகைகள் குறைக்கப்பட்டுள்ளதை குறிக்கின்றது. 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட விதிமுறைகள் கடந்த மாதம் காலாவதியான நிலையில் புதிய நிதி மற்றும் வரி சலுகைகளை உள்ளடக்கிய வர்த்தமானி கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டுக்கான புதிய விதிமுறைகள் 4 குழுக்களை அறிமுகப்படுத்துகின்றன. அதில் ஏ விதிமுறை குறைந்தபட்சம் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு மற்றும் குறைந்தது 300 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். பி விதிமுறை குறைந்தபட்சம் 500 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு மற்றும் 300 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகின்றது. லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளருக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது என்று முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்று அளித்த பேட்டியில் அவர் இதனை கூறியிருந்தார். அவர் தொடர்ந்து குறிப்பிட்டதாவது, லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் வங்க திசாநாயக்க முன்னர் காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் சட்டக்குழுவில் உறுப்பினராக பணியாற்றியதாக அந்த கட்சியின் முன்னாள் தலைவர் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர் நந்தன குணத்திலக்க தெரிவித்துள்ளார். அந்த காலத்தில் தானே அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்ததாகவும் நடைபெற்ற கூட்டங்களின் வருகை ஆவணங்களில் ரங்க திசாநாயக்க கலந்து கொண்டு கையொப்பம் விட்டதாகவும் நந்தன குணத்திலக்க கூறியுள்ளார். இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அது பணிப்பாளரின் பதவி தகுதியினை கேள்விக்குட்படுத்தும் கடுமையான சட்ட சிக்கலை உருவாக்குகின்றது. 2023ஆம் ஆண்டின் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் பிரிவு 19 படி ஆணைக்குழுவின் பணிப்பாளர் எந்தவித அரசியல் தொடர்பும் இல்லாதவராக இருக்க வேண்டும். பெரும்பாலும் அரசியல் நபர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதால் பணிப்பாளர் சுயாதீனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டது. மேலும் நியமனம் செய்யப்படும் போது பணிப்பாளர் தகுதி இழப்புகள் எதுவும் இல்லை என்று சத்திய பிரமாண பத்திரம் வழங்க வேண்டும். இதனால் நந்தன குணத்திலக்கவின் குற்றச்சாட்டு உண்மையானது என்று நிரூபிக்கப்பட்டால் பணிப்பாளர் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனைக்குரிய குற்றத்தை செய்திருக்கலாம் என்று உதய கமன்பில சுட்டிக்காட்டினார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர் வசந்த சமரசிங்க, பிரதியமைச்சர் மஹிந்த ஜாசிங்க மற்றும் கடுவல நகராதிபதி ரஞ்சன் ஜெயலால் ஆகியோருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணை ரத்து செய்யப்பட்டுள்ளது. தேசிய தொழிலாளர் சங்கத்திற்கு சொந்தமான தெகிமலையில் அமைந்துள்ள கட்டடத்தை முறைகேடாக குத்தகைக்கு வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் கல்கிசை நீதிமன்றம் அண்மையில் இவர்களுக்கு எதிராக பிடியாணை பிறப்பித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து குற்றப்புலனாய்வுத்துறை சட்டம் அதிபரின் ஆலோசனையை கூறியது. அதில் 3 எதிராக போதிய சாட்சியங்கள் இல்லை என்பதோடு பிடியாணையை ரத்து செய்யுமாறு சட்டம் அதிபர் அறிவுறுத்தினார். அதன்படி நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கல்கிசை மஜிஸ்திரேட் நீதவான் பசன் அமரசிங்க முன்னைய நீதவான் வழங்கியிருந்த பிடியாணையை ரத்து செய்தார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பினரை பிரதிநிதித்துவப்படுத்திய சட்டத்தரணி மைத்ரி குணரட்ன நீதிமன்றத்தில் கடுமையான ஆட்சேபத்தை வெளியிட்டார். மட்டக்களப்பு ஸ்ரீ மங்களராமய விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமனரத்ன தேரர், ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் வடக்கு கிழக்கில் முழு சுதந்திரத்துடன் செயற்பட்டிருந்தோம். ஆனால் தற்போதைய ஆட்சியில் அது சாத்தியமாகவில்லை என்று தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், நாட்டின் எந்த பகுதிக்கு சென்றாலும் எப்படியான சவால்கள் வந்தாலும் நமது நாட்டின் வீர தலைவர்கள் மற்றும் சிரேஷ்ட தலைவர்கள் குறித்து பேசுவோம். ஏனெனில் அவர்கள் பௌத்த சாசனத்தை பாதுகாத்தவர்கள். மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலும் கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலும் எவரிடமும் அடிபணிய வேண்டிய நிலை எமக்கு ஏற்படவில்லை.
வடக்கு கிழக்கில் உறுதியுடன் செயற்பட்டு பௌத்த சாசனத்தையும் தொல்லியல் தளங்களையும் பாதுகாக்கும் நடவடிக்கைகளையும் முன்னெடுத்தோம். ஆனால் தற்போது அவற்றின் மீது எமக்கிருந்த அதிகாரமும் பிடிமானமும் இழந்துவிட்டது. இதை பற்றி பேசும்போது எங்களுக்கு அரசுக்கு எதிரானவர்கள் என்று குற்றம் சாட்டுகின்றனர். சில அரசியல் கட்சிகளுக்கு சார்பாக செயற்படுகின்றோம் என்றும் விமர்சிக்கின்றார்கள். அரசியல் குற்றச்சாட்டுகளை தவிர்த்து பௌத்த சாசனத்தை பாதுகாக்கும் உரிமையை எமது அரசு வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தேசிய மக்கள் சக்தி அரசின் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் அச்சத்திலும் பதற்றத்தையும் உருவாக்கியுள்ளது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். ஊடகங்களுக்கு வழங்கிய கருத்தில் அவர் மேலும் கூறுகையில், சில ஒன்றிணைவுகள் அச்சத்தால் தான் உருவாகிறது. உதாரணமாக பாதாள குழு உறுப்பினர் ஹெகல்பத்ர பத்மி உள்ளிட்ட மூவரை நாங்கள் இந்தோனேஷியாவில் கைது செய்த போது அவர்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்துக் கொண்டிருக்கவில்லை. மாறாக கைது பயத்தில் பெக்கோசமன் என்பவரின் வீட்டுக்கு சென்று ஒளிந்திருந்தனர். அதனால் காவல்துறையினால் அனைவரும் ஒரே நேரத்தில் கைது செய்யப்படுவது சாத்தியமானது. அவர்களின் அச்சம் அவர்களை ஒரே இடத்தில் சேர்த்தது போல தற்போதைய அரசியல் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைய தள்ளியுள்ளது. எதிர்க்கட்சிகளை திட்டமிட்டு ஒடுக்க வேண்டிய நோக்கம் நமக்கு இல்லை. ஆனால் எத்தனை தரப்புகள் இணைந்தாலும் சட்டம் தனது பாதையில் நடைமுறைப்படுத்திய தீரும் என்று அவர் வலியுறுத்தினார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழர்களுக்கான முறையான தீர்வாக அமையாத ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டுவர முயற்சி செய்கிறது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தகவலை அவர் முன்னிலை தமிழ் கட்சிகளின் ஒன்றிணைந்து இதனை எதிர்க்க வேண்டும் என்றும், இல்லையெனில் அரசு ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிறைவேற்றிவிடும் என்றும் எச்சரித்துள்ளார். இலங்கை சுவிஸ் பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் கூட்டுறவில் சுவிஸ் அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி அரசியல் முறைமை மற்றும் தேசிய ஒருமைப்பாடு பலப்படுத்தல் குறித்த ஒரு செயலமர்வு 14 தொடக்கம் 21ஆம் தேதி வரை சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றது. இதில் இலங்கையில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 13 உறுப்பினர்கள் மக்கள் சந்திப்பு ஒன்றும் நடைபெற்றது. அந்த சந்திப்பில் இனப்பிரச்சினைக்கான தீர்வுகள் மற்றும் அரசியல் அமைப்புகளுக்கான விவாதங்கள் நடைபெற்றன. தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி நிஹால் அபேசிங்க 2015 தொடக்கம் 2019 காலத்தில் தயாரிக்கப்பட்ட புதிய அரசியலமைப்பு வரைவு மீள கொண்டுவரப்பட்டு அரசியல் கட்சிகளால் சமர்ப்பிக்கப்பட்ட திருத்த முன்மொழிவுகள் ஆய்வு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இதற்கு பதிலாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நிகால் அபேசிங்கவின் கருத்தை மறுத்து சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை தேவை என்பதை குறிப்பிட்டு விளக்கம் அளித்திருந்தார். இதனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முயற்சி தமிழர்களுக்கான முழுமையான தீர்வாக இல்லாத ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வருவதாகும். இதற்கு எதிராக எதிரணியில் உள்ள அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கஜேந்திரகுமார் வலியுறுத்தினார். உயர்ஸ்தானிகர் மகிஷனி கொலன்னே இலங்கை இந்திய இருதரப்பு உறவுகள், ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயம் மற்றும் அதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையினால் முன்னபோதும் இல்லாத உயர்நிலையில் இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை கூறினார். அவர் மேலும் கூறுகையில், இலங்கையின் தற்போதைய பொருளாதார மீட்பு நிலை மற்றும் மாற்றத்தின் பாதையில் நிலைத்திருக்கின்றது. மேலும் இந்த பயணத்தில் இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவதற்கான பெரும் வாய்ப்புகள் உள்ளன. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இந்தியா சென்றதையும் சில மாதங்களுக்கு பிறகு பிரதமர் மோடி இலங்கைக்கு வருகை தந்ததையும் ஒட்டிக்கொண்டு இலங்கை இந்தியா உறவுகள் முன்னெப்போதும் இல்லாத சிறந்த நிலையில் உள்ளன. இலங்கையும் இந்தியாவும் பகிரும் தனித்துவமான வரலாற்று உறவுகள் மக்களுக்கு இடையேயான தொடர்புகளில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. இது கலாச்சாரம், வரலாறு, புவியியல் மற்றும் வர்த்தகத்தில் உறுதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்தியா எங்களுக்கு அருகில் உள்ள அண்டை நாடாக மட்டுமல்ல, மிகவும் நம்பகமான வர்த்தக பங்காளியாகவும் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.